தமிழ் பேச அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏடிசிபி அக்கௌண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏடிசிபி பேங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிசிபி அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம ஜீரோ பேலன்ஸை தான் யூஸ் பண்ணிப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஏடிசிபி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம கார்டு எடுக்கிற ஜீரோ பேலன்ஸில் நமக்கு ஒரு திரம்ஸ் கூட கொடுக்க அவசியம் இல்லாமல் நம்ம அழகாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே குறிப்பிட்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனை கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3000 திரம்ஸ் சம்பளம்னு சொன்னால் உங்களுக்கு ரெகுலராக அந்த சம்பளம் விழணும் அக்கௌண்ட்டில் விழுந்தால் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 15 திரம்ஸ் உங்களுக்கு மந்த்லி கட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நான் அப்படியே மந்த்லி 15 திரம்ஸ் கட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொன்னால் இது பழைய அக்கௌண்ட்ன்றதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு ரூல்ஸ் எப்போ கொடுத்தீங்கன்னா ஜூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூனில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு ரூல்ஸ் என்ன வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 15000 திரம்ஸ் சம்பளம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏடிசிபி அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. 15000 20,000 வரை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு 100 திரம்ஸ் பயன் வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லாமல் நம்ம 100 திரம்ஸை நம்ம 25 திரம்ஸாக நம்ம கட் பண்ணுற மாதிரி செய்யணும்னு சொன்னால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1200 1300 சம்பளம் உங்களுக்கு ரெகுலராக உங்களோட அக்கௌண்ட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கணும். சம்டைம் நீங்கள் வெக்கேஷன் போகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட அதுக்கு கூட நீங்கள் இந்த காசை போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 திரம்ஸ் உங்களுக்கு கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருக்கும் எப்படி நம்ம இந்த ஏடிசிபி கட்டாயம் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறேன் நம்ம ஆன்லைன் மூலமாக இப்படி கேன்சல் பண்ணுறோம் இல்லை நம்ம பேங்கில் போய் தான் கேன்சல் பண்ணலாம் நம்ம மொபைல்லேயே நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கேன்சல் பண்ணுறன்ற அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை பற்றி ஏதாவது கருத்து தோணுது அப்படின்னு சொன்னால் இதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் இது குறிப்பிட்டதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால் இது எனக்கு மேல் வந்தது இந்த இதுக்கு நான் ஓப்பன் பண்ண கூட இந்த மேல் கொடுத்தது அந்த மேலுக்கு மேல் வந்ததால் அதை வச்சு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுற காரணம். ஸோ அதுக்கு நிறைய வீடியோ மேக் பண்ணியாக நான் தமிழில் பேசி போடலை நிறைய இதுகளில் பேசி போட்டிருந்தாங்க. பட் இப்போ நான் உங்களுக்கு இது உண்மையான விஷயத்தை நான் இதை ஷோ பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். இதை பிடிக்கலன்னு சொன்னால் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஏடிசிபி அக்கௌண்ட் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.